Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டிக்கான எக்ஸாம் அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நீங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அசைன்மென்ட் क्वेश्चन எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அப்படி முடிக்கலனா கூட நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருப்பேன். அந்த क्वेश्चनக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றான்னு பார்ப்போம். கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்க क्वेश्चனை நீங்க அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஆன்சர் வந்து பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் क्वेश्चंस வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனா உங்களுக்கு ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंஸே வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். பார்ட் ஏ தனியாக, பார்ட் பி தனியாக, பார்ட் சி தனியாக. அதில் பார்ட் ஏ மட்டும் உங்களுக்கு வந்து क्वेश्चंस வந்து கொடுக்கல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து ரிப்பீட்டட் क्वेश्चन வந்து அதில் கேட்கவில்லை. क्वेश्चन ரிப்பீட்டட் क्वेश्चन தான் மோஸ்ட்லி வந்து சில क्वेश्चन வந்து கேட்குறாங்க. பட் ஆனால் क्वेश्चन வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பிளேலிஸ்ட் கொடுக்க அதில் வந்து தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து 2 வீடியோ இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து செக் பண்ணிப்பாங்க. அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चन உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி இப்போ தான் எல்லாமே வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல வந்து இருப்பீங்க. நீங்க எல்லாருமே வந்து தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்லோட் பண்ணியிருந்தா அந்த வீடியோ வந்து ஃபுல்லா செக் பண்ணிப்பாங்க. எதுக்குன்னா நம்ம எல்லாருமே வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இல்ல பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா டக்குன்னு அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு தெரியும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா அவங்க வந்து டைரக்ட் क्वेश्चना வந்து கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டாக கேட்பாங்க. இப்போ கமெண்ட் செக்ஷன்ல வாய்ஸ் மெசேஜ்ல ஒரு क्वेश्चन வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பேன். அந்த क्वेश्चनக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணிப்பாங்க. ஏன்னா क्वेश्चन வந்து அவங்க அப்படி ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. நீங்க வந்து ஆன்சர் படிச்சுட்டு போயிடுங்க, ஆனா क्वेश्चन வந்து யாரும் படிக்க மாட்டீங்க. இப்பதான் எல்லாமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல வந்து இருப்பீங்க. ஒன்ஸ் வந்து அந்த क्वेश्चंस எல்லாமே வந்து அந்த வீடியோலயே வந்து ஷோ பண்ணி காட்டியிருப்பேன். நான் ஒன்ஸ் வந்து சொல்லும் போதே நீங்க வந்து அந்த क्वेश्चனை படிச்சு பாருங்க. மோஸ்ட்லி அந்த வீடியோல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चனை மட்டும் ரீட் பண்ணி காட்டியிருப்பேன். மற்ற क्वेश्चனை நீங்களே அப்படியே ரீட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ வந்து ஃபுல்லா செக் பண்ணாலே உங்களுக்கு அந்த क्वेश्चனை பார்க்கும்போது அந்த क्वेश्चனுக்கான ஆன்சர் கீ பாயிண்ட் தான் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்ல வந்து தமிழுக்கு வந்து 2 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ வந்து இருக்கும். நீங்க வேணா ரெண்டுமே வந்து செக் பண்ணி பாத்துங்க. அதுல சொன்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चனும் உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் क्वेश्चनனா அதை நம்ம வந்து டைரக்டா வந்து சொல்ல முடியாது. இதுவே உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ரிப்பீட்டட் क्वेश्चन எடுத்துக்க நான் கொடுத்துருக்கேன். இதே வந்து ஷார்ட் பண்ணி நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, இப்பதான் வந்து எல்லாருமே வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல வந்து இருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.